வணக்கம். நான் ஒன் ஆஃப் த எஜுஸ்கில் ஃபேமிலி மெம்பர். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஃபாதர் சலீனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 7 சீக்ரெட் ஆஃப் ஓஐடி சக்ஸஸ். 7 சீக்ரெட் ஆஃப் ஓஐடி சக்ஸஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம டு நோ அபவுட் 7 ஏரியாஸ் லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பிறகு 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் ஓஇடி. இது மெயினாக நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓஇடி. மெயின் இது வந்து சினானிம்ஸ் அண்டு சினானிமஸ் லாங்குவேஜ். அது வந்து பேரப்ரைசிங் அண்டு அதாவது இப்போ ஒரு மீனிங் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கில்ல ஒரு இது இருக்குது. சினானிம்ஸ் வந்து நம்ம கில்ல வந்து அது வந்து பல மீனிங் இருக்குது. அசாசினேஷன், மர்டர், ஸ்லாட்டர், எக்ஸிக்யூஷன். அப்போ அதாவது நம்ம எந்தெந்த இடத்துல வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அதான் சினானிம்ஸ் லாங்குவேஜ். பேராப்ரைசிங்னு இருக்குது. பேராப்ரைசிங் லாங்குவேஜ்னு சொன்னால் இப்போ சேம் மீனிங். அப்போ லைக் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது. சேம் மீனிங் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மீனிங் வந்து மாறுது. அந்த இது வந்து பேராப்ரைசிங். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது. அடுத்து நம்ம செகண்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட். கம்பேரிசன் இந்த ஓஇடியில் வந்து லாங்குவேஜ் வந்து கம்பேரிசன் பண்ணுறது அண்டு கான்ட்ராஸ்ட் அது நம்ம தெரிஞ்சுக்கிறது. மூணாவது வந்து ஸ்கேல். அந்த ஸ்கேல் தான் ரொம்ப நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட். இது அது எப்படின்னா ஸ்கேலில் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்கேல், ஆல், மோஸ்ட், மெஜாரிட்டி, மினி, எஃப்யூ அண்டு ஃபியூ இது எல்லாமே மோஸ்ட் வந்து மோஸ்ட் டிஃப்ரெண்ட்டு, மெஜாரிட்டி மோஸ்ட் இல்லை, மோஸ்ட்டு பிறகு மெஜாரிட்டி மினி இல்லை. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம ஹாட் வாட்டர், பாயில்டு வாட்டர், வார்ம் வாட்டர் அப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்லும்போது அதில் ஸ்கேல் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் நம்ம வந்து எந்த கரெக்டாக இது பண்ணுறோமோ அதை கரெக்டாக நம்ம வந்து அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து மாடல் வெர்பு. மாடல் வெர்பில் வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிறது வந்து மாடல் வெர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், இந்த ஃபங்க்ஷன் இப்போ கேன், குட், மே, மைட், ஷுட், பிறகு மஸ்ட். வந்து மே, மைட் வந்து பாசிபிலிட்டியாக இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். ஷுட் வந்து அட்வைஸ், ரெக்கமெண்டேஷன், சஜஷன். மஸ்ட்டு வந்து நெசசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது யூ ஷுட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அட்வைஸாக சொல்ல முடியாது. இது வந்து யூ மஸ்ட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். அதான் அந்த மீனிங் வந்து மாடல் வெர்போட மீனிங் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ஓஇடியில் வந்து ரொம்ப இடத்துல அது வந்து யூஸ் ஆகும் நமக்கு. அடுத்து வந்து டைம் எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்ம மேக்ஸிமம் அது தெரிஞ்சுக்கணும். ஆல்வேஸ், செல்டம், சம்டைம்ஸ், நெவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே இது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஓஇடியில் லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங்க்கு வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம். ஈஸியாக ரொம்ப இடத்துல நம்ம வந்து இது ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். பிறகு வந்து நெகட்டிவ் மீனிங் வந்து எப்படி இதில் யூஸ் பண்ணுறதுன்னா நாட் மோர் தென் 2 கேனுலேஷன். எக்ஸாம்பிள் இது நாட் மோர் தென் டூ கேனுலேஷன்னா இது வந்து நெகட்டிவ் மீனிங். அதோட ஆன்சர் வந்து மீன்ஸ் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 2 கேனுலேஷன் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். அந்த ஒரு மீனிங் அது நாட் மோர் தென் 2 கேனுலேஷன். அந்த நெகட்டிவ் மீனிங் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம வந்து ட்ரிக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஃபாதர் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இதெல்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அடுத்து வந்து ரெஃபரன்ஸ் வந்து பை ப்ரொனவுன். இது வந்து ரெஃபரன்ஸ் கொஸ்டினாக வரும். இந்த 7 இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஓஇடி வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். நம்ம வந்து இந்த எஜுஸ்கிலோட ஸ்ட்ராட்டஜியே வந்து மெயின் இது நம்ம வந்து ஃபாதர் என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாரோ இது மேக்ஸிமம் மாடல் வெர்ப், ஸ்கேல் அண்ட் நேம் பேஸ் கோர்ஸ் இதெல்லாம் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஈஸியாக வந்து காம்பிடென்ட் வந்து கெயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.